ஸோ இப்போ நம்பர் 1 நம்ம பார்த்துடலாம். இது வந்துட்டு வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய சயின்டிஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ காலையில் எழுந்துச்சி 1 or 2 டீஸ்பூன் போட்டுட்டு பாயிலிங் வாட்டரில் போட்டுட்டு கிண்டிக்கிட்டே வாங்க. எடுத்துகிட்டு பீனட் ஒரு கை போட்டுட்டு அது முழுங்குற அளவு வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த பீனட்டோட குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹலோ கைஸ், சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம 5 அமேசிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் இப்போ கரண்ட்லி சாப்பிட்டுட்ருக்கேன். எக்ஸ்ட்ராடனரி ஹெல்த் பெனிஃபிட்ஸு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ராப்ளி லைக் 5 to 10 minutes தான் ஆகும் இன் டே. நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். இது யூஸ்வலாக தோசை, சப்பாத்தி, இட்லி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே ஒரு ஒர்த்தான ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். லாஸ்ட்டு நான் சொல்ல போகிறது தான் அல்டிமேட்டான ரெசிபி நம்பர் 1. இது வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட பெருமையாக சொல்லலாம். நம்ம ஊர் ரெசிபி. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்பர் 5 என்னென்னா சிம்பிள் பீனட் இருக்குது பார்த்தீங்களா, வேர்க்கடலை. இதை ராவான பீனட், இந்த ரோஸ்டட் பீனட்டில் ராவான பீனட் வாங்கி வச்சுக்கோங்க. நைட்டே ஒரு கப் எடுத்துகிட்டு பீனட் ஒரு கை போட்டுட்டு அது முழுங்குற அளவு வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த பீனட்டோட குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வாட்டரில் சோக் ஆனதுனால. அந்த வாட்டரை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பீனட் அப்படியே எடுத்து கன்சியூம் பண்ணலாம். இந்த பீனட் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கீட்டோ டயட்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். செம்மையான ரெசிபி இது. உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸ்கின்னெலாம் க்ளோவாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி இது. நம்பர் 4 சிம்பிள், எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். ஆம்லெட். ஸோ எவ்வளோ எக்கு வேணுமோ 1, 2, 3 எவ்வளோ நீங்கள் வேணுமோ எடுத்துக்கலாம். எல்லோவோடு எடுத்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம் ஜிம்முக்கு போகிறவங்க. இதில் வெஜிடபிள்ஸு இல்லை கீரை, ஏதாவது ஒரு ஸ்பினாச்சு இல்லை எதனா ஒரு வெஜிடபிள்ஸ் லைக் கேரட் ஆர் பீட்ரூட் ஆர் எனி வெஜிடபிள்ஸ் எடுத்து ஜஸ்ட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி மேலே தூவி விட்டு சால்ட் அண்ட் பெப்பர் திருப்பி போட்டு எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஆம்லெட் பிடிக்கல, எனக்கு ஆயில் வேணாம் அப்படின்னா பாயில்டு எக்ஸ் எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எக் வேணுமோ அதை பாயில் பண்ணி நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃபேட் வேணான்னா எல்லோவை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஒயிட் மட்டும் கன்சியூம் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான ஒரு ரெசிபி ராகி கஞ்சி, கேழ்வரகு கஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, கேழ்வரகு லூஸாக விற்கும் நம்ம மார்க்கெட்டில், அதை வாங்கிட்டு வாங்க. பேக்கெட் மாவாக வாங்காதீங்க, கேழ்வரகாகவே வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ காலையில் எழுந்துச்சி 1 or 2 டீஸ்பூன் போட்டுட்டு பாயிலிங் வாட்டரில் போட்டுட்டு கிண்டிக்கிட்டே வாங்க. உப்போ சுகரோ, சால்ட் ஆர் சுகர் சேர்த்து கலக்கிட்டே வாங்க. அது ஒரு கஞ்சி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட்டில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுலேயே இன்னொரு வெரைட்டி என்னென்னா, இந்த கேழ்வரகு கஞ்சிலேயே ஹெல்த் மிக்ஸ் மாதிரி விற்கிறாங்க. அதை தயவுசெய்து வாங்கிடாதீங்க. அது நிறைய விஷயம் இருக்குது. கம்பு, கேழ்வரகு, ராகி, தினை, சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க கேட்டிங்கன்னா அது அவங்க காய வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இன்டர்நெட்லேயே இருக்குது. அந்த ரெசிபிலாம் எவ்வளோ ரேஷியோவில் இருக்கோ அதை வாங்கிட்டு நீங்கள் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதே ப்ராசஸ் தான். வாட்டரை பாயில் பண்ணிவிட்டு அதில் 1 or 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா அப்படியே கஞ்சி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதில் நீங்கள் உப்போ சுகரோ உங்கள் டேஸ்ட் எதுவோ அதை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். கோகோனட் மில்க்கோ இல்லை பாதாம் மில்க், ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கோங்க. இதில் ஓவர் நைட்டே சியா சீட்ஸை சோக் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா சோக்கான சியா சீட்ஸை காலையில் எழுந்தோடனே இந்த கோகோனட் மில்க்லேயோ இல்லை பாதாம் மில்க்லேயோ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே பம்கின் சீட்ஸு ஆர் லைக் சன்ஃப்ளவர் சீட்ஸ், என்னென்ன சீட்ஸ் இருக்கோ அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரியோ இல்லை பனானா, என்ன ஆப்பிள், என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. குட் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துடலாம். இது வந்துட்டு வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது ஒரு ப்ரோபயோட்டிக் ரெசிபி. நம்ம கட்டில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ்லாம் இப்போ அழிஞ்சிட்டே வருது. நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறோம், அதனால் போயிட்டே வருது. அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான சோர்ஸு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், பழைய சோறு நீராகரம் அப்படின்வாங்க. ஒன்றுமே இல்லைங்க. ரைஸ், லெஃப்ட் ஓவர் ரைஸை எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வச்சுருங்க. மண் பாத்திரமாக இருந்தால், மண் பாட்டாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அதில் போட்டு பழைய இந்த நைட்டு நீங்கள் டின்னர் குக் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த ரைஸு கொஞ்சம் லெஃப்ட் ஓவராக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க மட்பாட்டில்.
அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் அப்படியே ஃபர்மெண்ட் ஆகி இருக்கும். அதில் நீங்கள் 1 or 2 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி ராக் சால்ட் இந்த கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு. அது நான் ஒரே ஒரு சில்லி ஒரே ஒரு மிளகா கட் பண்ணி போட்டு கலந்துட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். என்ன இது இப்போ சாப்பிட்டா கொஞ்சம் தொப்பை போடும், பட் பரவாயில்ல. அடுத்த வீடியோ நான் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒர்க் அவுட் வீடியோ போட்டிருக்கிறேன் நான், அதுவும் பாருங்கள். இது சாப்பிட்டு பெனிஃபிட் ஆகிக்கலாம். அடுத்து நம்ம ஒர்க் அவுட்டோ இல்லை ஃபாஸ்டிங்கோ வந்து தொப்பையை குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்லி ஒன்ஸ் ஆர் டைம்ஸ் இது கண்டிப்பாக எடுக்கலாம் பாருங்கள். ஸோ இதாங்க நான் சொல்ல நினச்ச 5 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ இது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் ஆல்ரெடி ட்ரை பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா எதனா மெத்தட் இதில் ஆட் பண்ணலான்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சேனலுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஷோ யுவர் லவ். சேனலுக்கு புதுசுன்னா லைக் திஸ் இஸ் மோர் அபவுட் லைக் ஹெல்த் ரிலேட்டட் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ப்ளீஸ் லைக் த வீடியோ if you did, share and subscribe. Thank you so much. See you guys on another video. Take care. Bye.